இதுதான் எங்க அக்காக்கான ஒரு கேவலமான எச்ச மைண்ட் நண்பர்கள். என்னன்னா எங்க அக்காவை பொறுத்தவரைக்கு ஏதாச்சும் டாஸ்க்ல அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அந்த இடத்துல உமன் கார்டை தூக்கி ஒரு பொண்ணை இப்படி பிடிச்சிட்டான், ஒரு பொண்ணை இப்படி லாக் பண்ணிட்டான், ஒரு பொண்ணை இப்படி அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துன்னு கத்தி ஆப்போசிட்ல இருக்க ஆம்பளைய போட்டு ஆண் திமிரு காட்டுறியா, ஆணவத்தில் ஆடுறியான்னு சொல்லி வச்சு செஞ்சிருவாங்க. அதே ஆப்போசிட்ல வேற ஏதாவது ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா உடனே எப்படி பேசுவாங்க தெரியுமா? டாஸ்க்னா எல்லாம் இப்படிதான்ப்பா இருக்கும், டாஸ்க்னா எல்லாம் நடக்கத்தான் செய்யும், அதுக்குள்ள சும்மா வந்துட்டு ஒரு பொண்ணை லாக் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எதுக்கு எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க, சி இதே வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு எங்க அக்கா இப்படியும் பேசுவாங்க. இப்படி எங்க அக்காவை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு வந்தா ரத்தம் உடனே உமன் கார்டை தூக்குவாங்க, அதே அடுத்த ஆளுக்கு வந்தா தக்காளி சட்னி அவங்க அந்த உமன் கார்டை தூக்க கூடாது. எப்படிக்கா உன்னால மட்டும் இவ்வளவு கேவலமா மாத்தி பேச முடியுது? வீட்டுக்குள்ள ஆக்சுவலா அந்த மாஸ்க் டாஸ்க்குக்கான 3 ரவுண்ட் இப்ப முடிஞ்சிருக்கு. ஓகேவா, இன்னைக்கான 3 ரவுண்ட் முடிஞ்சிருக்குது. இதுல முதல் ரவுண்ட்ல நம்ம வினோத் அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே வந்திருப்பாங்க, இரண்டாவது ரவுண்ட்ல அரோரா அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே வந்திருப்பாங்க, மூன்றாவது ரவுண்ட்ல கலையரசன் எவிக்ட் ஆயிருப்பாங்க. ஓகேவா, பெருசா இவங்க வந்து பயங்கரமா சண்டை போட்டுலாம் அந்த டாஸ்க் ஆடல. நல்லா யோசித்து பாருங்க, இதுக்கு முன்னாடி சீசன்ல ஒரு நாளைக்கு 3 ரவுண்ட் நடக்கிறதே சாயங்காலம் நைட்டு வரத்துக்கு ஆயிரம் இழுத்துட்டு போவாங்க. ஆனா இவங்க 3 ரவுண்டை ஒரே மணி நேரத்தில் முடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா ஆடுறாங்க. இதுல முதல் ரவுண்டு உங்களுக்கே தெரியும். முதல் ரவுண்டை பொறுத்தவரைக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வினோத் அவர்களுக்கான மாஸ்கை வந்து எஃப்ஜி அவர்கள் கையில வச்சிருப்பாங்க, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து நம்ம சபரிக்கான மாஸ்கை கையில வச்சிருப்பாங்க. இவங்க 2 பேர் தான் கடைசி வரைக்கும் நின்றுட்டு இருப்பாங்க. ஓகேவா, அப்ப சைட்ல நம்ம விஜய் அவர்களுக்கான பிரச்சனை பயங்கரமா போயிட்டு இருக்கோம். அவங்க வந்து கிரவுண்டுக்குள்ள வந்து கத்துறாங்க, தேவையில்லாம உள்ள வராங்க சொல்லிட்டு பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்கோம். அப்ப தலை சொல்லியுமே கேட்காம நம்ம விஜய் பாரு நான் அப்படித்தான் நிப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆடிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம அந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிச்சாகணும். மொத்த வீடுமே டப்புன்னு ஒரு மாதிரி கூட்டணி சேர்ந்துட்டு விஜய் பார்வை போட்டு அடியே நடிப்பாங்க. நீங்க எதுக்கு உள்ள வரீங்கன்னு சொல்லிட்டு அங்கதான் தலை பேசிட்டு இருக்காங்களே, அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு கேட்க தோணுச்சு. பட் இருந்தாலும் எங்க அக்கா அப்படிதான் வாண்டடா சண்டை எழுத்துட்டு இருப்பாங்க. வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன், அதை சைட்ல வச்சிடறோம். இந்த பக்கம் இவங்க 2 பேர் நிற்காங்களே, இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு மாஸ்க் உள்ள பெய்யே ஆகணும். ஒன்னு வினோத் மாஸ்க் போகணும், இல்லாட்டினா நம்ம சபரி மாஸ்க் போகணும். சபரி மாஸ்கை உள்ள கொண்டு போறதுக்காண்டி இவங்க எப்படி பிளான் பண்றாங்கன்னா, இப்போ நீங்க சபரி மாஸ்கை உள்ள வச்சுட்டா அடுத்த ரவுண்டு டீலக்ஸ் ரூம்ல உள்ள யாரோட மாஸ்கே நாங்க எடுக்க மாட்டோம். யார் சொல்றா? பிக் பாஸ் ஹவுஸ்மேட் சொல்றாங்க, இந்த டைம்ல நீங்க சபரி மாஸ்கை வச்சிருங்க, அடுத்த ரவுண்டு உங்க மாஸ்கை நாங்க எடுக்கவே மாட்டோம், நீங்க எல்லாருமே சேவ் ஆயிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பிக் பாஸ் தான் கண்ணீர் வடிச்சிருப்பாரு. ஏன்னா இந்த லெவலுக்குலாம் ஒரு டிமாண்ட் வைப்பாங்களா? இந்த லெவலுக்கு உங்க மாஸ்க் எல்லாம் எடுக்கவே மாட்டோம் அப்படிங்கிறது ஆக்சுவலா இது எந்த வகையில நியாயம்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி 2 வீட்டுக்கு தான் மோதி உள்ள போயிட்டு இருக்குது. இல்ல வீட்டுக்குள்ள பலாயிரம் குரூப் இருந்துச்சுன்னா தெரியாது, ஓகே மாத்தி வேற குரூப்பாச்சும் சண்டை போட்டுப்பாங்க, கண்டென்ட் வரும். 2 குரூப் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆப்போசிட்ல உள்ள குரூப்ல உள்ள மாஸ்க் எடுக்க மாட்டோம்னா ரொம்ப ஈஸியா போயிடும். அதே மாதிரி 2வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. 2வது ரவுண்டை பொறுத்தவரைக்கு எல்லாருமே போய் அவங்கவுங்க மாஸ்க் எடுத்துக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்க வேற மாஸ்க் எடுத்துக்கிறாங்க, நடந்து போய் வச்சாச்சு. நம்ம விக்கல் சுக்கர மெதுவா நடந்து போறாரு. போனா கடைசியா நம்ம அரோராக்கான மாஸ்க் அங்க இருக்குது, மெதுவா எடுத்துட்டு வராரு. அவர் யாருக்கும் டிமாண்ட் வைக்க போறதுல யார்கிட்டையும் சண்டை போட போறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க மாஸ்கை உள்ள வச்சாச்சு. அந்த ரவுண்டு ரொம்ப ஈஸியா முடிஞ்சிட்டு அரோரா அவர்களை எவிக்ட் பண்ணி வெளியே தூக்கி போட்டாச்சு. ஓகேவா, சபரியை காப்பாத்துறதுக்கு அடுத்த ரவுண்ட்ல அவங்க டீம்ல இருந்து ஒரு பலியை கொடுத்துருக்காங்க, அதுதான் நம்ம அரோரா. அப்ப அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா, 3வது ரவுண்டு, அதாவது இன்னைக்கான 3வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆக போகுது. இதுல தான் பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. சரி ஓகே, மொத்தம் வெளியே 4 பேர் நிற்கிறீங்க, டீலக்ஸ் ரூம்ல 2 பேர் இருக்கீங்க, பிக் பாஸ் ஹவுஸ்ல 2 பேர் இருக்கீங்க. உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் நாங்கள் விறுவிறுப்பு பண்ணுறதுக்கு உங்கள் 2 பேரையும் உள்ளே இறக்கி விடுறோம். உள்ளே இறக்கி விட்டு நீங்கள் 2 பேருமே டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது 2 டீமுமே டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 பேர் டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். பட் யாரையும் பிடிக்கக்கூடாது, தெரிஞ்சுக்கோங்க. யாரையும் பிடிச்சி இழுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, மறிச்சு எல்லாம் பண்ணிக்கலாம். அதை தான் பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. அப்போ டீலக்ஸ் ரூமை பொறுத்தவரைக்கும் நம்ம விஜய் பார்வதி வினோத் அவர்கள் இருக்காங்க. பிக் பாஸ் ஹவுஸை பொறுத்தவரைக்கும் அரோராவும் நம்ம கெமியும் இருக்காங்க. இவங்க 4 பேரும் உள்ள வந்தாச்சு. பட் இவங்க 4 பேருக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த போர்டு வைக்கிற இடம் இருக்குல்ல, சாரி அந்த மாஸ்கை வைக்கிற இடம், அந்த லாக்கர் இருக்குல்ல, லாக்கரை சுற்றி ரவுண்டாக ஒரு பிளாக் கலரில் ஒரு மார்க் இருக்குது. அந்த மார்க்குள்ளே இவங்க உள்ள போகக்கூடாது. அதுக்கு வெளியே இருந்தால் இவங்க பிளாக் பண்ணிக்கணும். ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வெளியே தான் நிற்பாங்க, வீட்டு பக்கத்தில் நிற்பாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் லைனாக நிற்பாங்களா, அதே மாதிரி அவங்க அந்த பக்கம் நிற்காங்க. பஸ்ஸர் அடிச்சோன்னே இவங்கெல்லாம் மாஸ்க் எடுக்க ஓடுறாங்க, இவங்கெல்லாம் இந்த பக்கம் வந்து மறிக்கிறதுக்கு நிற்காங்க, அந்த லாக்கர் பக்கத்தில் நிற்காங்க. அப்போ வினோத் என்ன பண்ணுறாருன்னா, ஆப்போசிட்ல மாஸ்க் எடுத்துட்டு வர்றவங்க தான் பிளாக் பண்ணணும். ஓகேவா, வினோத் ஆப்போசிட்ல மாஸ்க் எடுத்துட்டு வர்றவங்க தான் பிளாக் பண்ணணும். வினோத் என்ன பண்ணிட்டாருன்னா டக்குன்னு கெமியை பிடிச்சி விட்டு பிளாக் பண்ணிட்டார். ஓகேவா, கெமியை பிடிச்சி இப்படி பிளாக் பண்ணிட்டாரு. அந்த வீடியோ வேணா நான் சென்ட் பண்ணுறேன், யாருக்கா வேணா தெரிஞ்சுக்கோங்க. கெமியை பிளாக் பண்ணும்போது கெமி கை கீழே இருக்கு, இப்படி கீழே இருக்கு. ஓகேவா கைஸ், அவரோட கை மேலே இருக்கு, இப்படி மேலே இப்படி இருக்கு. ஓகேவா, இப்படி பிடிச்சி இப்படி பிளாக் பண்ணிட்டார், பயங்கரமா பிளாக் பண்ணிட்டார். இந்த இடத்துல நான் வந்து வினோத்தை தப்பு சொல்லலாம் வரல, பட் அவர் எப்படி பண்ணாருங்கிறத நான் சொல்லணும். ஏன்னா இதை வித்தியாசமா திருப்பி விடுவாங்க, வீட்டுக்குள்ளே திருப்பறக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, அதனால திருப்பி விடுவாங்க. மேலே இப்படி லாக் ஆகுது, அப்போ கெமியோட கை கீழே இருக்கு. அப்போ கெமி இப்படி இது பண்ணிட்டு என்ன எதுக்கு லாக் பண்றீங்க அப்படிங்கிற. அப்போ ஒரு ஸ்ட்ராங்கா இப்படி பிடிச்சிக்கிட்டாரு.
நல்லாவே ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிட்டாரு. கெமியால அந்த இடத்தோட ரிலீஸ் ஆக முடியல, ஏன்னா கை நல்லாவே லாக் ஆயிட்டு. அப்போ மேல இப்படி பிடிச்சி நிக்காரு. அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாருமே டக்கு டக்கு நீங்க ஓடி வந்து மாஸ்க் வைக்குமோ அந்த இடத்துல சபரி கத்துறாரு, யோ என்னையா பண்றா அப்படிமா சபரி கத்துறாரு. ஏன்னா வினோத் இங்க டிஃபெண்ட் பண்ணக்கூடாது, அவுட் ஆனால டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. அவர் வந்து ஆப்போசிட்ல ஓடி வராங்க தெரியுமா, அவங்கள தான் தடுக்கணும். அவங்கள தடுக்கிறத விட்டு நீங்க கெமியை பிடிச்சா இது என்ன கணக்கு, கெமியை பிடிச்சா இது என்ன கணக்கு? அதை தான் அந்த இடத்துல கெமி என்ன கேட்குறாங்கன்னா, ஆனால் அந்த இடத்துல ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்கப்பா, அதை இப்போ எப்படி திருப்பி விடுறாங்கன்னா, கெமி வினோத் கன்னத்தில் அடித்த மாதிரி திருப்பி விடுறாங்க. கேவலமா இல்லையடா, அதெல்லாம் ஒரு எச்ச பொழப்படாடே, எச்ச பொழப்பு, இதுக்கு வேற ஏதாவது வேலையை பார்க்கலாம். கெமி என்ன பண்ணுவாங்கன்னா, கெமி அந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அதையும் நான் சொல்லிக்கிறேன். கெமி வந்து அந்த இடத்துல ரிலீஸ் ஆகிட்டு டக்குன்னு கோவத்தில் இந்த வினோத் கையில் இப்படி அடிப்பாங்க, இப்படி டக்குன்னு இப்படி அடிப்பாங்க, ஓகேவா, இப்படி அடிப்போம்ல, அந்த மாதிரி இப்படி கையில் அடிப்பாங்க, ஓகேவா, கையில் அடிக்க தான் செஞ்சாங்க, அது உண்மைதான், நடந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. ஆனால் கன்னத்தில் அடிச்சிட்டாங்க, ஸ்லாப் ஸ்லாப் கன்னத்தில் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி திருப்பி விடுறீங்க தெரியுமா, கேவலமான பொழப்படை, இதுக்கு வேற ஏதாவது வேலையை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்படி அடிப்பாங்க, எதுக்கு நான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. அந்த இடத்துல வினோத் பயந்துட்டார், வினோத் டக்குன்னு பயந்துட்டார். வினோத் பயந்து ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு பதறாரு. அப்போ அந்த இடத்துல அங்கேருந்து மற்ற எல்லாரும் எப்படி யோசித்தாங்கன்னா, ஒரு பொண்ணை லாக் பண்ணிட்டான்னு சொல்லி தான் யோசித்தாங்க. ஆனால் கெமி அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன லாக் பண்ணக்கூடாதுன்னா, என்ன எதுக்கு நான் லாக் பண்ணுறீங்க, என்ன நீங்கள் லாக் பண்ணக்கூடாதுன்னா, நான் டிஃபெண்ட் எப்படி என்ன நீங்கள் பண்ண முடியும், அவங்கள தானே பண்ணணும்னு சொல்லி கெமி கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல அவர் பதறி என்னன்னு தெரியாமல் ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்காரு, இல்லைம்மா சாரிமான்னு. அப்போ அந்த இடத்துல கெமி சொல்கிறாங்க, இப்படி நீங்கள் லாக் பண்ணக்கூடாதுன்னா, ஏன்னா இப்படி ஒரு லாக்கை போட்டிங்கன்னு சொல்லிட்டு கெமி அந்த இடத்துல கத்துறாங்க, ஓகேவா. கத்தும்போது சைடில் எல்லாருமே ஒரு மாதிரி முழிக்கிறாங்க, விஜய் பாரு வியானாலாம் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல கெமி என்ன பண்ணுறாங்கன்னா, வியானாவை பிடிச்சி காமிக்கிறாங்க, எப்படி வந்து வினோத் பிடிச்சாருன்னு சொல்லிட்டு வியானாவை இப்படி பிடிச்சி பார்க்குறாங்க, பிடிச்சி காமிக்கிறாங்க, ஓகேவா. உடனே வியானாக்கு கைகால் முறிஞ்ச மாதிரி கையோ அப்படின்னு ஒரு சீனை போட்டாச்சு. அவ்வளோ கை கால் வீக்காக இருந்துச்சுன்னா எதுக்கு வீட்டுக்குள்ள வந்தேன்னு கேட்குறேன். உடனே கை கால் வீக் ஆயிரும். இதில் வியானா கடைசியில் ஒரு டைலாக்லாம் விட்டாங்க, பெரிய இது நினைப்பு, வரேன் உங்களுக்கு வந்தால் ரத்தம், அடுத்த ஆளுக்கு வந்தால் தக்காளி சட்னியா, நேற்று ஓடு கத்துனீல ஐயோயோ அப்படின்னு. அப்போ உங்களுக்கு தெரில, அப்போ வந்து இது டாஸ்க்குன்னு தெரில. இப்போ கெமிக்கு நடந்ததை கெமி சொன்னோன்னே இது டாஸ்க்கு தானேன்னு சொல்லி பேசுறீங்க, கடைசியில் வரேன். ஸோ இந்த இடத்துல கெமி வந்து பிடிச்சி காமிச்சோன்னா வியானா வந்து எதுக்கு இப்படி பிடிச்ச, என் கையெல்லாம் உடஞ்சி போச்சுன்னு சீன் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ கெமி சொல்கிறாங்க, இப்படி பிடிக்கக்கூடாதுன்னா என்ன எதுக்கு நான் பிடிச்சிங்க, ஆப்போசிட்ல வரவங்க தான் பிடிக்கணும்னு சொல்லி கெமி சொல்லிட்டு இருக்காங்க. வினோத் பயந்து கேமராட்ட போயிட்டு ஐயோ நான் தெரியாம பிடிச்சிட்டேன், அந்த பொண்ணை நான் அப்படி நினைச்சு பிடிக்கல அப்படின்னு பயங்கரமா பதறி பேசிட்டு இருக்காரு. பட் கெமி அந்த இடத்துல பொண்ணு பையனை கொண்டு வராங்கன்னா, அப்படிலாம் நான் கொண்டு வரல, நான் கேமுக்கு சொல்றேன், நான் கேமுக்காண்டி சொல்றேன், இந்த கேம்ல நீங்க என்ன பிடிக்கணும்னா அவங்கள தான் பிடிக்கணும், நான் கேமுக்காண்டி சொல்றேன்னு சொன்னா வினோத் என்ன பண்றாருன்னா, அப்படியாமா கேமரால வந்து சொல்லுமான்னு சொல்லிட்டு வேகமா கூட்டு போயிட்டு கேமரா முன்னாடி நிப்பாட்டி இவ எனக்கு சிஸ்டர் மாதிரி நான் தெரியாம பிடிச்சிட்டோன்னே கெமி அந்த இடத்துலயும் ஐயோ சிஸ்டர் அப்படிலாம் பேசாங்கன்னா அதெல்லாம் இல்ல, நான் மீனே பண்ணல, நான் சொல்றது கேமுக்காண்டி சொல்றேன், இந்த கேம்ல நீங்க என்ன பிடிக்க விட, நீங்க அவங்கள தான் பிடிக்கணும், அதை தான் நான் சொல்றேன், மற்றபடி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா தான் பேசுது, ஓகேவா. அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக தான் பேசுது. மற்ற எல்லாரும் அதில் என்ன நடச்சுனே தெரியாமல் ஒரு மாதிரி அந்த கேமை முடிச்சாது. அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் கலையரசன் அவுட் ஆகுறாப்புல, யாரு கலையரசன் அவுட் பண்றாங்க. சேம் அதே மாதிரி தான் ரெண்டு பேருக்கான பொம்மையை வச்சிருந்தாங்க. யார் பொம்மைனா, ஒரு சைடு வியானா பொம்மை இருந்துச்சு, இன்னொரு சைடு கலையரசன், சாரி பொம்மைங்க வரைக்கும் மாஸ்க், ஒரு சைடு வியானாக்கான மாஸ்க், இன்னொரு சைடு கலையரசனுக்கான மாஸ்க் இருந்துச்சு. கலையரசன் மாஸ்க் வந்து வியானாட்டா இருக்குது, விக்ரம்டா வியானாக்கான மாஸ்க் இருக்குது. அப்போ இவங்களுக்குள்ள கடைசியில் பேசி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போ நாங்கள் வியானாக்கான மாஸ்க்கை உள்ள வைக்கிறோம்னு சொல்லிட்டு வியானாக்கான மாஸ்க்கை உள்ள வச்சுட்டு கலையரசனை இப்போ அவுட் பண்ணிட்டாங்க, ஓகேவா. கலையரசன் அவுட் பண்ணியாச்சு. தேர்ட் ரவுண்ட் ஓவர், மூணாவது ரவுண்ட் முடிஞ்சு. இப்போ பிக் பாஸ் வந்து என்ன சொல்லிட்டாரா, சும்மா இருங்கப்பா வீட்டுக்குள்ள போய் சும்மா சுத்துங்கன்னு சொல்லி விட்டதுக்கு அப்புறம் வினோத் சும்மா தான் இருந்திருக்கணும். வினோத் என்ன பண்றாருன்னா, நேரா போயிட்டு வியானா கிட்டையும் சுபிக்ஷாட்டையும் போயிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி டப்புன்னு இது பண்ணிட்டா, நான் தப்பு பண்ணிட்டனோ என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவங்க கேட்கறாங்க, இவங்க ரெண்டு பேரும் நீங்க என்னன்னா பண்ணீங்க சொல்லுங்கண்ணா, யார் சுபிக்ஷா என்னன்னா பண்ணீங்க சொல்லுங்கண்ணா அப்படிங்கும்போது வினோத் வந்து இப்படி லாக் பண்ணி காமிக்கிறாரு, இப்படிதாம்மா லாக் பண்ணேன்னு சொல்லிட்டு. உடனே இதெல்லாம் தப்பே கிடையாது, இதெல்லாம் என்ன தப்பு, இதுக்கெல்லாம் இதுக்கு அவங்க இது பண்றாங்க, சும்மா சீன் போடுறாங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. என்னம்மா வியானா நீலாம் இதை பேசலாமாம்மா, நீ ஏன் ஒரு டம்மி பீஸு, நீ இதை பற்றி பேசலாமா, சொல்லு இதை பற்றி நீ பேசலாமா, அங்கே வந்து கெமி லைட்டாக பிடிச்சிக்காங்க முன்னாடி கை கால் உடஞ்ச மாதிரி சீன் போட்டியே, அப்போ ஒன்று அந்த இடத்துல வச்சு வினோத் அவர்கள் பிடிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்ப, செவரேறி குச்சி வீட்டுக்கு போயிருப்பியோ, எனக்கு அதுதான் புரியல. இவங்களுக்கு வந்தால் ரத்தம் ப்ரோ, அடுத்த ஆளுக்கு வந்தால் தக்காளி சட்னா எப்படி? இதே கெமி அவர்கள் பிடிச்சு காமிச்சதே இவங்களுக்கு வலிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே பிடிபட்ட கெமிக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்போ இதை சொல்லி காமிச்சோன்னா அதெல்லாம் தப்பு இல்லை, உங்களுக்காண்டி நாங்கள் வந்து பேசுகிறோன்னா அது எப்படி இது பண்ணலாம், அப்பெல்லாம் கிடையாது நாங்கள் அந்த இடத்துல கெமி ஒரு பொண்ணு ஒரு ஆணுன்னு பிரிச்சே பேசல, கேமுன்னு பேசிட்டு இருந்தாங்க. இதை கடைசியில் நம்ம விஜய் பார் டைம் போய் திருப்பி வினோத் சொல்கிறார். அப்போ விஜய் பார் அந்த இடத்துல வந்துட்டு அதெல்லாம் அப்படி கிடையாதுண்ணா, சும்மா ஏதாவது பேசுவாங்கண்ணா, இவளுக்கு வேலையே அதுதான், உன்ன ஒரு பொண்ணுன்னு தூக்கிட்டு வந்துடுவாள், அக்கா நீ வந்து உன்னை பற்றி பேசுறியாக்கா, ஏன்னா எனக்கு டவுட்டாக இருக்கு, ஏன்னா நீ தான் இதை பண்ணிட்டு இருந்த வீட்டுக்குள்ளே, நீ உன்னை பற்றியே பேசிக்கிறேன். நீங்கள் ஃப்ரெண்டில் சாரி ஃப்ரெண்டில் கண்ணாடி இருந்துச்சுல, எங்கள் அக்கா ஃப்ரெண்டில் கண்ணாடியை பார்த்தே சொல்லிக்கிறாங்க, உன்ன பொண்ணுன்னு தூக்கிட்டு வந்துடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு. குச்சவே இல்லை,
கூச்சமே இல்லை கைஸ், கூச்சமே இல்லை, அதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ மொத்தத்தில் வினோத் அவர்கள் திரும்ப திரும்ப அங்கேயுமா பேசிட்டே சுற்றிட்டு இருக்காப்புல. இதில் எஃப்ஜே வந்து திட்டி விட்ருவாப்புல. அது முடிஞ்சு போச்சுல, அந்த பொண்ணு அங்கேயே பேசி முடிச்சிடல, திருப்பி என்ன ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை வியானா கிட்டே இந்த இடத்துல ஒன்று கேட்கணும். நேற்று வியானாக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, அப்போ பயங்கரமாக அதர்னாங்க, பயங்கரமாக கத்துனாங்க, காமரிதன்ட்ட சண்டைலாம் போட்டாங்க. பட் அந்த டாப்பிக்கை வினோத் அவர்கள் ரிட்டன் இந்த வீட்டுக்கு எடுத்து பேசும்போது, ஐயோ என் பேர் வெளியே போயிருமே, வித்தியாசமாக போயிருமே பண்ணீங்களா இல்லையா? என் உங்கள் பேர் வித்தியாசமாக வெளியே போயிருன்னு சொல்லிட்டு பதறீங்களா இல்லையா? யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி சண்டை போட்டிங்களா இல்லையா? அப்போ கெமி அவர்களுக்கான டாபிக் வரும்போது நீங்கள் வினோத்தில் என்ன சொல்லியிருக்கணும்? அதை பற்றி பேசாதீங்க, கெமிகிட்டே பேசுங்கன்னு தானே சொல்லணும். எதுக்கு நீங்கள் வந்து நான் சண்டைக்கு வரேன்னு சொல்கிறீங்க? ஸோ இவங்களுக்கு வந்தால் ரத்தம் ப்ரோ, அடுத்த ஆளுக்கு வந்தால் தக்காளி சட்னி. இப்போ எப்படி இது கீழே வந்து நிறைய தற்கொலைஸ் வந்து கெமியோட பிஆரான்னு கேட்பீங்க. மூளையை கலட்டி கக்கூசில் வச்சுட்டு பேசாமல் எடுத்து தலையில் மாட்டிட்டு இதை பார்த்து யோசிச்சு பேசுங்க. அங்கே என்ன நடக்குது? இவங்களுக்கு வந்தால் வித்தியாசமாக பேசுகிறாங்க, அதே அடுத்த ஆளுக்கு வந்தால் உடனே அதை திருப்பி போட்டு பேசுகிறாங்க. இதெல்லாம் எப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. மொத்தத்தில் 3 ரவுண்டை முடிச்சு விட்டுருக்காங்க. அடுத்த ரவுண்டு தான் ஃபயரா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.